السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيه مشكورا. புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்கு எல்லா புகழும் உரித்தாகுமாறு. ஸலாத்தும் ஸலாமும் நமது நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், உற்ற தோழர்களான சஹாபா பெருமக்கள், சாதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், தாபிஈன்கள், தவா தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், மூமினானவர்கள் அத்துணைவர்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் என்றென்றும் உரித்தாகுமாறு. கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சிறப்பான ஜும்மா ரமலானுடைய 2வது வாரம். இந்த ரமலான் ஒரு வாரங்கள் மிக விரைவாக சென்று விட்டது. பொதுவாக நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மாதங்களோ நாட்களோ விரைவாக சென்றுவிடும். அந்த வகையில் இந்த ரமலான் என்பது மிக கண்ணியமான மாதம். அதிகமாக நல்ல அமல்கள் செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். நாம் ஒரு சிறிய அமலை செய்தாலும் கூட அதற்கு பருளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகிறான். சுன்னத்திற்கு பருள், அந்த பருளை செய்யும் பொழுது பல மடங்கு நாம் பருளை நிறைவேற்றிய ஒரு நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். நன்மைக்காக வேண்டி நாம் செய்யாமல் முயற்சி செய்தாலும் கூட அதற்கும் கூட நன்மை. அல்லாஹ் கூறும் பொழுது வமன் அராதல் ஆখিরাতে வஸஆ லஹா சஅய்ஹா வஹுவ முஃமினுன் ஃபஉலாயிக கான சஅய்ஹும் மஷ்கூரா. ஈமான் கொண்ட நிலையில் நாம் மறுமையை நம்பி விரும்பி நாம் அதற்காக வேண்டி முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அந்த முயற்சிக்கும் நாம் நன்றி செலுத்தப்படுவோம். இப்ப நாம் செய்யக்கூடிய முயற்சிக்கு கூட அல்லாஹ் நன்மையை தருகிறான். இந்த ரமலானில் பொதுவான நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் முயற்சி செய்தாலே அதற்கு நன்மை, நாம் நினைத்தாலே நன்மை. நல்லதை செய்ய முயற்சித்தால் அதற்கு நன்மை, நினைத்தால் நன்மை. ஆனால் தீமைக்காக வேண்டி முயற்சித்தாலோ அல்லது மனதிலே எண்ணினாலோ அதற்கு தீமை இல்லை, தீமை எழுதப்படுவது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள், ஆயிஷாவே, சுவர்க்கத்தை எனக்கு தூக்கத்திலே காட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற போது அவர்கள் பார்த்தது வேறு, எனக்கு தூக்கத்திலே உறக்கத்திலே எனக்கு சொர்க்கத்தை காட்டப்பட்டது என்று சொன்னார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, சொர்க்கத்தை நீங்க பாத்தீங்களா? அந்த சொர்க்கத்திலே ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒரு சப்தம், குர்ஆன் ஓதக்கூடிய சப்தம் எனக்கு கேட்டதுன்னு சொன்னாங்க. யார் ஓதுனான்னு தெரியல, அந்த குர்ஆன் ஓதக்கூடிய சப்தம் எனக்கு கேட்டது. சொர்க்கத்தில ஓதக்கூடிய சப்தமா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்ன உடனே இத சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் தான் என்று சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல இருந்து குர்ஆன் ஓதுற சத்தம் ஏதோ ஒரு மூலையில இருந்து கேட்டோம்னா யார் என்று கேட்டாங்க. அவர்தான் ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சொன்னாங்க, யார் தொடர்ந்து ஒரு அமலை 2 முறை செய்தாலும் கூட அவர்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த நுஅமான் இப்னு, அதாவது ஹாரிஸா இப்னு நுஅமான் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அவங்க சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுனதை நான் கேட்டேன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சொல்றாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தாய்க்கு அதிகமாக கிதுமத்து செய்து வந்தார்கள். தாய்க்கு பணிவிடை அதிகமாக செய்தார்கள். இப்னு பர்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடியவர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். அந்த நுஅமான் கடைசி காலத்துல அவர்களுக்கு கண் பார்வை தெரியலையா. சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுனத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களே, அந்த சஹாபிக்கு கடைசியில கண் பார்வை தெரியல. கண் பார்வை தெரியாத அவர்கள் வீட்டில் தொழும் இடத்திலிருந்து வாசல் வரை ஒரு கயிறை கட்டியிருப்பார்களாம். வீட்டுல வாசல் வரை அவர்கள் தொழும் இடத்திலிருந்து ஒரு கயிறு ஒன்று கட்டியிருப்பாங்க. அந்த தொழும் இடத்திலே பேரித்தம்பளம் நிரம்பிய ஒரு பாத்திரம் இருக்கும். யாராவது வந்து யாசகம் கேட்டால் உடனே இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டே அந்த கயிறை பிடித்துக் கொண்டே வாசல் வரை வருவார்கள். வாசல் வரை வந்து அவர்களுக்கு தங்களுடைய கையால் எடுத்து கொடுத்து விட்டு வருவார்கள். அவருடைய குடும்பத்தார்கள்லாம் சொன்னாங்க, ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? உங்களுக்குத்தான் பார்வை சரியாக தெரியவில்லையே. பார்வை தெரியாத நீங்கள் எங்களிடத்திலே கொடுத்தால் நாங்க போய் கொடுக்கிறோம். யாராவது யாசகம் கேட்கும் பொழுது எங்கள்கிட்ட இருந்தாங்க கொண்டு போங்கன்னா நாங்க போய் கொடுத்துட்டு வர்றோமே அப்படின்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அவங்க சொன்னாங்க, யாசகம் கேட்கக்கூடியவருக்கு மட்டுமல்ல, நான் ஜக்காத்தை கொடுத்தாலும் சரி, தர்மம் கொடுத்தாலும் சரி, நாமே நம்முடைய கையிலே போய் கொடுப்பது இருக்கிறதே, நாமே நம்முடைய கையில போய் கொடுப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், நாமே போய் அதை கொடுப்பது தீய மரணத்தை தடுக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள். அதனால் நான் போய் கொடுக்குகிறேன் என்று சொன்னார். தீய மரணம், தீய மரணம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆக்சிடென்ட்ல இறந்துப்போம். இது மாதிரி எத்தனையோ மரணங்கள். நல்ல மரணங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது நாமே போய் அவர்களை தேடி தர்மம் செய்வது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த செய்தியை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி விளக்கம் எழுதுகிறார். அதனால் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அந்த நிரந்தரமாக இருக்கும் பொழுது எப்படி நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதிய சப்தம் கேட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது. இப்ப நமக்கும் சுவர்க்கம் வாஜிபாக வேண்டும் என்று சொன்னால் இந்த அமல்கள் கொஞ்சமாக இருந்தால் நிரந்தரமா செய்யணும். அதே நேரத்தில் நாம் செய்த முயற்சிகள் இருக்கிறதே அதற்கும் நன்மை, செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் நன்மை. பனீ இஸ்ராயீல்களை பற்றி அவர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்கிறார்கள். அதிலே ஒருவர் இருந்தார், பனீ இஸ்ராயீல் பெரிய கூட்டம், பெரிய உம்மத்து. அது
அவர்களுக்கு பல நபிமார்கள் வந்தார்கள். என்ன அந்த அளவுக்கு கடுமையானவர்கள். பனி இஸ்ராயல்கள் ஒருத்தர் இருந்தார், ஒரு நல்ல வணக்கசாலி, நல்ல இபாதத்தை செய்யக்கூடியவர். அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மக்கள் எல்லாம், சில மக்கள் எல்லாம் இந்த அங்க இருக்கிற மரம், அந்த மரத்தை வணங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த மரத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சொன்ன உடனே ஒரு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அந்த மரத்தை போய் வெட்டிடணும். உடனே வெட்டுறதுக்கு எல்லா ஆயுதத்தையும் எடுத்துட்டு போறார் வேகமா. அவ்வளவு இபாதத், வணக்க வழிபாடுகள் செய்த ஈமானுடையவர், ஈமான்ல ரொம்ப ஒரு உறுதியானவர், வேகமா போறாரு. போயிட்டே இருக்கும்போது சைத்தான் குறுக்க வந்துடும். அந்த காலத்துல எல்லாம் சைத்தான் உருவமா வருவான். உருவத்தோட சைத்தான் வந்தோடனே, எங்க போறீங்க? அந்த மரத்தை வெட்ட போறேன். ஏங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பேசாம நீங்க, அதாவது இபாதத்து செய்றீங்க, நல்லது செய்துகிட்டே இருக்கும் போது ஏன் இந்த வேலையெல்லாம்? நீங்க உங்க வேலையை பாருங்க, நல்லது அதிகமா செய்யுங்க, இதுவும் நல்லது தானே. அல்லாஹ்வை விட்டு விட்டு இந்த மரத்தை வணங்குகிறார்கள், அதனால் நான் அந்த மரத்தை வெட்ட போகிறேன். சைத்தான் எவ்வளவோ சொல்றான், இவரும் விடுறது மாதிரி இல்லை. ரெண்டு பேருக்கும் கைகளை போந்துருச்சு. சைத்தானுக்கும் இவருக்கும் கைகளை போந்துருச்சு. நான் விடமாட்டேன், மரத்தை வெட்டாமல் விடமாட்டேன். சைத்தான், நீங்க வெட்டக்கூடாது, ஏன் தேவையில்லாம இதை செய்யறீங்க? அந்த நேரத்துக்கு ஒரு நல்ல காரியத்தை, வேறு காரியத்தை, ஏதாவது ஒரு நல்ல அமல் செய்யுங்க. கைகலப்பு வந்தோடனே ரெண்டு பேரும் கை கலந்து சண்டை முடிச்சு சைத்தான அப்படியே படுக்க வச்சு மேலே ஏறி உட்காந்துட்டாரு. மேலே ஏறி உட்காந்து, தேவையில்லாம எல்லாம் நீங்க செய்றீங்க, இல்ல நான் இது சரியான வழிதான், நான் செய்யறது சரியான நன்மையான காரியம்தான். சைத்தான் சொன்னா, சரிங்க, நீங்க வெட்டாம இருங்க, அப்படி இருந்தா உங்களுக்கு நிதம் தலானி கடையில ஒரு 2 தீனார் நான் வச்சுட்டு போறேன். நிதம் உங்களுக்கு 2 தீனார் கிடைக்கும். உடனே இவருக்கு ஆசை, ஏதோ 2 தீனார் கிடைக்குமே அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டாரு. சைத்தான் போயிட்டான், இவரும் வீட்டுக்கு போயிட்டாரு. முதல் நாள் பார்த்தாரு, தலானியை தூக்கி பார்த்தா 2 தீனார். 2வது நாள் பார்த்தாரு 2 தீனார். 3வது நாள் பார்த்தாரு இல்ல. 3வது நாள் பார்த்துட்டு தீனார் இல்லைன்னு திருப்பி மரத்தை வெட்ட போறாரு. உடனே சைத்தான் கொடுக்குறான். பனி இஸ்ரவேலர்கள் அந்த கூட்டத்தில், அந்த காலத்துல நடந்த நிகழ்வு. திருப்பி 3வது நாள் கிடைக்கணும்னு போறாரு, சைத்தான் கொடுக்க வந்துடுறான். இப்பயும் 2 பேருக்கு வாக்குவாதம். 2 பேரும் வாக்குவாதம், கைகலப்பு. முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உருண்டு பிறண்டு கடைசியில அவரை படுக்க போட்டு சைத்தான் ஏறி உட்கார்ந்துட்டான். உடனே சைத்தான் ஏறி உட்கார்ந்துட்டு, நீ வெட்டக்கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க, சரி எப்படி என் மேல நீ ஏறி உட்கார்ந்த, என்னை வெற்றி கொண்டாய், எப்படி வெற்றி அடைஞ்சாய் அப்படின்னு கேட்கிறார். சைத்தான் சொல்றான், முதல்ல நீ அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த நன்மையான காரியத்தை செய்ய போன, இப்ப அல்லாஹ் உனக்கு உதவி செஞ்சான், உன்னுடைய நியத்து பூரா அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்துச்சு. நான் 2வது தடவை தீனாருக்காக வேண்டி நீ போன, 3வது நாள் கிடைக்கலையே, அதனால நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். அல்லாஹ் உன்னை இகழச் செய்து விட்டான், கேவலப்படுத்தி விட்டான். யஹ்யா உலமுத்தீன் என்ற நூலிலே கசாலி மாமர்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தின் காரியத்திற்காக வேண்டி முயற்சித்தால் அது தோல்வி அடையும்.
நான் மக்களுக்கு அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் என்று சொல்லி பதவி பட்டங்களுக்காக வேண்டி ஒரு மனிதன் செய்தால், அல்லது அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தம் வேண்டாம் என்ற நிலையில் உலக காரியத்திற்காக வேண்டி அவன் எதை செய்தாலும் இறுதியாக அவனுக்கு தோல்விதான். அல்லாஹ்விற்காக வேண்டினா என்று இறங்கி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் உயர்ந்த வெற்றியை தருவார். எந்த இடையூறுகள் வந்து நம்மை குறுக்கிட்டாலும் அது தோல்வி அடையும், நாம் வெற்றி அடையும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் எந்த நன்மையான காரியத்தையும் முயற்சியுங்கள் அல்லாஹ்விற்காக. அல்லாஹ் நமக்கு சிறந்த பலனை கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து ஒருவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் பிரயாணம் செய்யக்கூடிய வாகனம் இறந்துருச்சு, நான் பிரயாணம் செய்யக்கூடிய வாகனம் இறந்து விட்டது, வேற வாகனம் ஏதாவது கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையே அப்படின்னா, என்கிட்ட இல்லை அப்படின்னா. பக்கத்திலே சில சஹாபிகள்லாம் அமர்ந்திருந்தார்கள். அதுல ஒரு சஹாபி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், இவரை ஏற்றி கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, அவரை வேணா சொல்லவான்னு கேட்டார். அதாவது முடியாதவங்க நடந்து வந்தாங்கன்னு சொன்னா உடனே நம்ம வாகனத்துல வரணும், வாங்க உட்காருங்க. காரணம் அவங்க முடியாம நடந்து போறாங்க, வயசானவங்க. இப்ப அவர் சொன்னார், யார சொல்லலாம், உங்கள்ட்ட கேட்டு இல்லைன்ட்டீங்க, உண்மைதான். ஆனா இவர் கொண்டு போய் விடுவதற்குரிய ஒரு ஆள் இருக்காரு, வாகனத்துல கொண்டு போய் விட்டுருவார், அவரை சொல்லுவான்னு. சொல்லுங்க. அவர் சொன்னாரு, உடனே வாகனத்திலிருந்து ஏற்றி கொண்டு போய் விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், அவருக்கு ஏற்றி கொண்டு போய் விட்டார்ல, அவருக்கு என்ன கூலியோ என்ன நன்மை கிடைத்ததோ அதே நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறான் என்று சொன்னார். அதே நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகிறான். அதுல அவருக்கு கொடுக்கறதுல எந்த குறையும் அல்லாஹ் வைக்கிறது, அதை கரெக்டா கொடுக்கணும். உங்களுக்கும் அதே நன்மை கிடைக்குகிறது என்று சொன்னாங்க. ஏன்னா முயற்சி செஞ்சீங்கல்ல நன்மையான காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக முயற்சிக்க கூடியதற்கு கூட நன்மைகள் உண்டு. அதைத்தான் அல்லாஹ், யார் முயற்சிக்கிறார்களோ நன்மையான காரியத்திற்கு, அதற்கு கூட நாம் கூலி வழங்குகிறோம், அவர்களுக்கு நன்றி செலுத்தப்படுவார்கள். நன்றி செலுத்தப்படுவார்கள் என்று சொன்னால் என்ன, அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள். இந்த ரமலானுடைய காலத்துல எத்தனையோ காரியங்கள் நம்மால் முடியவில்லை, ஆனால் முயற்சிக்கிறோம். இந்த காரியம் நடைபெறுவதற்காக வேண்டி முயற்சிக்கிறோம். அந்த முயற்சி வீண் போவதில்லை, அதற்கும் அல்லாஹ் கூலியை தருகிறான். இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக மஞ்சாபில் ஹசனத்தி பலவு அஷ்ரு அம்தாலிஹா, 1க்கு 10 அதை விட அதிகமாக அல்லாஹ் வழங்குகிறான். அத்தகைய உயர்வான நன்மைகளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் தராவிய தொழுகையை முழுமையாக தருவோம். சிரமங்கள் இருக்கலாம், முடியாமல் இருக்கலாம், உட்கார்ந்து கொள்ளுங்க, அதை முழுமையாக நாம் தொழுவோம், அதற்கு முயற்சிப்போம். தொழாதவர்களை தொழுவதற்காக வேண்டி நாம் கொண்டு வருவதற்கு முயற்சிப்போம், அதற்கும் நன்மை. பயான்ல உட்கார்ந்து நல்ல செய்தியை கேட்டால் நன்மை, நல்ல செய்தியை கேட்பதற்கு நன்மை, கேட்டு நாம வீட்டுல போய் சொல்றோம்ல அதற்கு நன்மை. சஹருக்கு எழுந்திருப்பது, பல பேர்கள் தூங்கிடுவாங்க, அங்க உள்ள தாய்மார்கள் தான் எழுப்புவாங்க. அவங்களுக்கு அதிகமா நோம்புல தூக்கமே கிடையாது. சாப்பாடு ஆக்குறது, அவங்க தொழுகிறது, தஹஜ்ஜுத் தொழுகிறது, அடுத்து எழுப்புறது. இப்ப அவர்களுக்கெல்லாம் முயற்சித்தவர்களுக்கு அதிகமான நன்மைகள். நோன்பு வைக்கிறார்கள், தொழுகிறார்கள், குர்ஆன் ஓதுகிறார்கள், எத்தனையோ வீடுகளில் எவ்வளவு நன்மையை, ஆண்களை விட பெண்கள் அதிகமான நன்மையை சம்பாதிக்கிறார். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு நோன்பு திறப்பதற்கு தயார் செய்வது. இரவு நேரத்திலே யாராவது பசியாறுவதற்காக வேண்டி அதற்கு தயார்படுத்துவது. இது போன்ற நன்மையான காரியங்களை இந்த ரமலான் நமக்கு வந்திருக்கிறது. இது பெரிய பாக்கியம். இந்த வாய்ப்பு அடுத்த ரமலானே நமக்கு எப்படி கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்ல முடியும். சஹருடைய உணவுக்காக வேண்டி பணம் கொடுத்தவர்கள், கொடுக்க இருப்பவர்கள் நியத்து பண்ணியிருக்காங்க, நம்ம இவ்வளவு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு, அவர்களுக்கும் நன்மை.
லைலத்துல் கதர் இரவு முழுவதும் நாம் நின்று வணங்க வேண்டும். அல்லாஹ் இந்த வருடத்தில் நமக்கு அந்த லைலத்துல் கதரை தந்திருக்கிறான். இப்போதே நியத்து வைக்கிறோம், அதற்கு நன்மை. பெருநாள் தொழ வேண்டும், முன்கூட்டியே வந்துவிட வேண்டும். அந்த நேரத்திலே ஓடி வரக்கூடாது, வேகமாக முன்கூட்டியே வந்துவிட வேண்டும். அந்த பெருநாளுடைய நன்மைகள் முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் நியத்து வைக்கிறோம், அதற்கு நன்மை. நோன்பு திறப்பதற்கு நம்மால் இயன்றதை கொடுக்க வேண்டும். இரவு தராவி தொழுகிறார்கள், அவர்களுக்காக வேண்டி ஏதாவது சீரணியை நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்றெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நாம் உயர்ந்த நன்மைகள். நமக்கு சொன்னா தெரியாது, அல்லாஹ் இதற்குரிய கூலியை இந்த உலகத்திலும் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான், மறுமையிலும் உயர்ந்த வெற்றியை கொடுப்பான். கொடுக்கும் போது நம்ம நினைப்போம், சரி இப்படின்னா ஹதீஸில் சொன்னாங்க, உண்மைதான் நடந்துருச்சு. சில காரியங்கள் உலகத்திலே இது நடக்குமா நடக்காதா, அல்லாஹ் இந்த முயற்சியின் மூலமாக நாம் செய்த காரியத்தின் மூலமாக அதை அல்லாஹ் அதை நடத்தி கொடுப்பான். ரொம்ப முடியாத நிலை, இதே நோய் வந்தது, அவர் பல லட்சங்கள் செலவு செய்தார், நான் எதுவுமே செலவு செய்யாமல் அல்லாஹ் எனக்கு இந்த நோயை நிவர்த்தி ஆக்கினார். காரணம், நீ ரமலானிலே செய்த இந்த பெரும் முயற்சி. இதையெல்லாம் நாம் சிந்திப்போம். அல்லாஹ் அத்தகைய உயர்ந்த வெற்றியை ஈருலகிலும் நமக்கு தருவானாக. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் பன்மடங்கு அல்லாஹ் நன்மைகளை வழங்கி, நாம் செய்யக்கூடிய இந்த முயற்சியின் மூலமாக நன்மையான காரியத்தின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய காரியங்களை வெற்றியாக ஆக்கி, நம்முடைய நோய்களை நிவர்த்தியாக ஆக்கி, நோயில்லாத வாழ்வை, சுகமான வாழ்வை, நீண்ட ஆயுளோடு பல ரமலான்களை நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.